ஆவடி சட்டமன்ற தொகுதி திருநின்றவூர் பகுதியில் தன்னை கொடுமைப்படுத்தும் கணவனுக்கு உடந்தையாக திமுக அமைச்சர் நாசர் மற்றும் அவரது மகனும் இருப்பதாகவும் பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லை என்பதால் மீண்டும் திமுக ஆட்சிக்கு வரவே கூடாது என்று கூறி இளம்பெண் கண்ணீர் மல்க வீடியோ வெளியிட்டு தற்கொலைக்கு முயன்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அது குறித்த விரிவான விவரங்களுடன் இணைகிறார் தலைமைச் செய்தியாளர் ஜெயக்குமார். வணக்கம் ஜெயக்குமார், கூடுதல் விவரங்கள் சொல்லுங்க. வணக்கம் முரியஸ்தி. திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி சட்டமன்ற தொகுதியிலே திருநின்றவூர் என்கிற பகுதியிலே இளம்பெண் ஒருவர் நடத்தி வரக்கூடிய கடையிலே தற்கொலைக்கு முயற்சி செய்திருக்கிறார். இந்த சம்பவத்தினுடைய வீடியோ ஒன்றை அவர் பதிவு செய்திருக்கிறார். அந்த வீடியோவில் திமுக ஆட்சிக்கு மீண்டும் வரவே கூடாது என்றும் பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லை என்றும் கண்ணீர் மல்க கதற கதற வேதனையோடு அழுதியிருக்கிறார். தன்னுடைய சாவுக்கு தனது கணவர் தான் காரணம் என்றும் இதற்கு உடந்தையாக இருக்கக்கூடிய திமுக அமைச்சர் நாசர் மற்றும் அவரது மகன் ஆசிப் ராஜா போன்றவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று புகார் அளித்தும் கூட இதுவரை நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்று வேதனையோடு அந்த வீடியோவிலே அவர் பதிவு செய்திருக்கிறார். குறிப்பாக திவ்யா என்பவர் திருவள்ளூர் மாவட்டம் நத்தம்மேடு விவேகானந்தர் தெருவிலே வசித்து வருவதாகவும் தனக்கு ஏற்கனவே அதாவது கணவரோடு வசித்து வந்த போது 2011ஆம் ஆண்டு கார்த்திக் என்பவர் பெற்றோரோடு திருமணம் செய்து வைத்திருக்கிறார்கள். அந்த திருமணம் 2013ஆம் ஆண்டு ஒரு பெண் குழந்தை பிறந்தது. அதற்கு பிறகு முன்னாள் கணவருக்கும் அவருக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு விவாகரத்து செய்வதற்காக முடிவு செய்திருக்கிறார். விவாகரத்துக்கு வருகிற போது பட்டாபிராமை சேர்ந்த வழக்கறிஞர் முகுந்தன் என்பவரை அணுகியிருக்கிறார். 2012ஆம் ஆண்டு அணுகிய போது ஏற்கனவே கணவரை பிரிந்து மன உளைச்சலில் இருந்து வரக்கூடிய அந்த இளம் பெண்ணுக்கு முகுந்தன் ஆறுதலாக பேசி தன்னுடைய வலையிலே வீழ வைத்து அந்த பெண்ணுக்கு தொடர்ந்து அவர் பாலியல் ரீதியாக அத்துமீறல்களில் ஈடுபட்டிருக்கிறார். இந்த சம்பவத்தால் அந்த பெண் அவரோடு பழகக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக 2019ஆம் ஆண்டு திருவள்ளூர் நீதிமன்றத்திலே அதாவது தனக்கு முன்னால் கணவருக்கும் அந்த முகுந்தனுக்கும் இருக்கக்கூடிய விவாகரத்து நிறைவு பெற்றிருக்கிறது. அதன் பிறகு முகுந்தனுடைய காதல் மீண்டும் மலர்ந்திருக்கிறது. 4/9/2020 அன்று பெசன் நகர் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு திருச்சபையில முகுந்தனுக்கும் இந்த பெண்ணுக்கும் திருமணம் நடைபெற்றிருக்கிறது. திருமணம் உறவினர்கள் மற்றும் நண்பர்களோடு முன்னிலையே நடைபெற்றதாக கூறப்படுகிறது. குறிப்பாக 2020ஆம் ஆண்டு கர்ப்பம் தரித்த போது முகுந்தன் வேண்டுமென்றே போதிய வருமானம் இல்லாத காரணத்தினால் தனக்கு குழந்தை வேண்டாம் என்று கருக்கலைப்பு செய்ததாகவும் தன்னை மனமாற்றம் செய்து மாத்திரையில் கொடுத்து கருக்கலைப்பு செய்ததாகவும் கூறப்படுகிறது. 2019/1/2023ஆம் ஆண்டு 2ஆம் கட்டமாக கருவுற்ற போது அந்த கருவையும் கருச்சிதவி செய்திருக்கிறார். உணவில் ஏதோ கலந்து கொடுத்து 3வது முறையாக 10/6/2023 அன்றும் கருச்சிதவி செய்யப்பட்டிருக்கிறது. இதனால் மன உளைச்சலுக்கு இந்த பெண் பாதிக்கப்பட்டவர் ஆளாகியிருக்கிறார். அதன் பிறகு தனியார் மருத்துவமனைக்கு சென்று IVF மூலமாக 2025 கடந்த ஆண்டு ஒரு குழந்தையை அவர் தயார்படுத்தியிருக்கிறார்கள். 4 மாதம் இருந்தபோது அந்த குழந்தையும் கருச்சிதைப்பு செய்திருக்கிறார். குறிப்பாக இந்த முகுந்தனுடைய நோக்கம் அந்த பெண்ணுடைய சொத்தை அடைவதற்காக இதுபோன்று தொடர்ந்து கருச்சிதைப்பு 4 முறை செய்ததாகவும் தொடர்ச்சியாக இதன் பின்னணி என்னவென்று பார்க்கிற போது திமுகவை சேர்ந்த முதலமைச்சர், அதே போன்று துணை முதலமைச்சர், ஏற்கனவே இறந்திருக்கக்கூடிய முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி, ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின், அதே போன்று திமுக அமைச்சர்களாக இருக்கக்கூடிய அன்பில் மகேஷ், அதே போன்று நாசர் இவருடைய புகைப்படங்கள் எல்லாம் நெருக்கமாக எடுத்து வைத்துக் கொண்டு என்னை ஒன்றும் செய்ய முடியாது என்று அந்த பெண்ணை தொடர்ச்சியாக மிரட்டியிருக்கிறார். தன்னை வாழவே விட முடியாத ஒரு சூழ்நிலைக்கு இந்த முகுந்தன் என்பவர் தள்ளி இருக்கிறார். தனது விவாகரத்திற்காக சென்ற ஒருவர் திமுகவினுடைய முக்கிய நபர்களை காட்டி தனக்கு தொடர்ந்து கொலை மிரட்டல் விடுத்திருக்கிறார். தன்னால் வாழவே முடியாது என்கிற கட்டத்திலே தற்கொலைக்கு முயற்சி செய்கிறேன். மீண்டும் அதாவது 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக ஆட்சிக்கு வந்தால் என்னை போன்ற பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்று கண்ணீர் மல்க அந்த வீடியோவை அந்த பெண் வெளியிட்டிருக்கிறார். குறிப்பாக பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பெண் 11ஆம் தேதி அதாவது ஏற்கனவே புகார் அளித்திருக்கிறார். அந்த ஆவடி காவல்துறை ஆணையர் அலுவலகத்துக்கு சென்று புகார் அளித்திருக்கிறார். முதலமைச்சருடைய தனிப்பிரிவுக்கு புகார் அனுப்பியிருக்கிறார். மாவட்ட ஆட்சியருக்கு புகார் அனுப்பப்பட்டிருக்கிறது. அதே போன்று மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளரிடம் புகார் கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் எந்த புகாரையும் இவர்கள் திமுக நிர்வாகி என்கிற ஒரே ஒரு காரணத்திற்காக, திமுகவுடைய பின்புலம் இருக்கிறது என்கிற காரணத்திற்காக பாதிக்கப்பட்ட பெண்ணிற்கு நீதி கிடைக்கவில்லை என்று கண்ணீர் மல்க அந்த வீடியோவை அவர் வெளியிட்டிருக்கிறார். ஏற்கனவே தமிழகம் முழுவதும் திமுகவை சேர்ந்த நிர்வாகிகள், திமுகவுடைய முக்கிய பிரமுகர்களுடைய பாலியல் ஈழகள் என்பது தொடர்ந்து அத்துமீறலை ஏற்படுத்தி இருக்கிறது. கடந்த வாரம் கூட திமுகவுடைய முக்கிய நிர்வாகியாக இருக்கக்கூடிய ராஜீவ்காந்தி ஏறக்குறைய 35க்கும் மேற்பட்ட பெண்களுக்கு பாலியல் ரீதியான துன்புறுத்தலை கொடுத்தார் என்று அந்த திமுக இருக்கக்கூடிய மகளிரை சேர்ந்த நிர்வாகிகளை பல்வேறு காவல் நிலையங்களில் புகார் அளித்திருக்கிறார்கள். ஏற்கனவே அண்ணா பல்கலைக்கழகத்திலே திமுக நிர்வாகி ஞானசேகரனுடைய
மிகப்பெரிய பாலியல் வன்கொடுமை என்பது ஒட்டுமொத்தமாக தமிழகத்துக்கு தலைக்குழுவை ஏற்படுத்தியது. அதே போல அரக்கோணம் பகுதியில திமுக நிர்வாகியா இருக்கக்கூடிய ஜெயசேவல் என்கிற நபர் திமுகவுடைய பின்னணியில கல்லூரி மாணவி ஒரு தொடர்ச்சியாக பாலியல் ரீதியான வன்முறைகளில் ஈடுபட்டிருக்கிறார். அவர் புகார் அளித்தும் கூட புகாரை எடுக்கவில்லை. கிருஷ்ணகிரியில 2.5 வயது குழந்தையை திமுக நிர்வாகி ஒருவர் பாலியல் வன்புணர்வுக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறார். இப்படி நாடு முழுவதும் திமுகவை சேர்ந்த நிர்வாகிகளுடைய அட்டூழியம் என்பது தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது. கோவையிலே வீரகேரளத்தைச் சேர்ந்த 40 வயது மதிக்கத்தக்க திமுக செயலாளர் இருக்கக்கூடிய கதிரேசன் என்பவர் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை மிரட்டி பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறார். அதே போன்று தமிழகம் முழுவதுமே திமுக நிர்வாகிகளுடைய பாலியல் துன்புறுத்தல்களும் கூட்டு பாலியல் வன்கொடுமைகளும் அதே போன்று பாலியல் ரீதியான வீடியோ பதிவுகளை காட்டி தொடர்ந்து பெண்களுக்கு இழைக்கக்கூடிய அநீதி என்பது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. எனவே பெண்கள் மீதாக திமுகவினர் ஆட்சி அதிகாரத்தையும் அதிகார பலத்தையும் வைத்துக் கொண்டு மிரட்டல் விடுத்து இதுபோன்று பெண்கள் மீது நடத்தக்கூடிய வன்முறையை தடுப்பதற்கு முதலமைச்சர் கையில் இருக்கக்கூடிய காவல்துறையை கண்டுகொள்ளவில்லை என்றால் யாரிடம் சென்று நியாயம் கேட்பது நீதி கேட்பது என்று கண்ணீர் மல்க அந்த பெண் வேதனை தெரிவித்திருக்கிறார். அந்த பெண் வேதனையோடு வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த வீடியோ காட்சிகளை தற்போது பார்க்கலாம். கட்சியும் தென் மெயினாக சொல்கிறேன், நாசர் சாருக்கு தான் சொல்கிறேன். உங்கள் பேர் நிறைய விஷயத்தில் அடிப்படுது. நீ உங்ககிட்ட நான் லெட்டர் அனுப்புறோன்னு சொல்லும் போது கூட ஒரு வார்த்தை சொன்னேன், நாசரா அவர்லாம் என் பேக்கெட்லன்றான். அதுக்கேற்ற மாதிரி உங்க கூட நிறைய போஸ்ட் பண்ணி எனக்கு அமுச்சு வச்சிருக்கான். அவன் அமுச்ச ஃபோட்டோஸ் தான் என்கிட்ட இருக்கு. தயவு செய்து சொல்கிறேன், நான் உங்கள் தொகுதி தான் இருக்கேன். இவ்வளோலாம் நீங்கள் கேவலமாக இந்த மாதிரி கேவலமான பர்சனுக்கு வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்கன்னா நீங்களாம் எதுக்கு அரசியலில் இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. இது வரையும் நான் போராட்டம் வந்து கொஞ்சம் நஞ்சமானது இல்லை, டெய்லி அழுகும் கண்ணீருமா தான் இருக்கு. கடைசியா நான் ஒன்னு தான் சொல்லுவேன், என் சாபம் உங்களை யாருமே சும்மாவே விடாது. அந்த குடும்பம் அழிஞ்சு போயிடும். ஏன்னா என் வாழ்க்கையை அவ்வளோ என் வயிறு எரியுது. என் வாழ்க்கையை கெடுத்து என்னை மிரட்டி என்னை சாவடிக்கிறதுக்கு ஆள் வச்சு என் கர்ப்பத்தை கலைச்சி இவ்வளோ பண்ணவன் இப்போ வரையும் அவங்க ஃபேமிலியில் அவனுக்கு ஃபுல்லாக சப்போர்ட் தான். அவனை ஒரு நாள் கூட என்கொயரிக்கு கூப்பிடவே இல்லைங்க. அப்போ என்கிட்ட திமுறா பேசுகிறாங்க. தயவுசெய்து சொல்கிற மக்களே, எனக்கு ஒரு நியாயத்தை கொடுங்க. இப்படிப்பட்ட கட்சி அரசியலில் வரவே கூடாது. லைவாக நான் இப்போ வந்து இந்த வீடியோ எல்லாருக்கும் சென்ட் பண்ணுறேன். தயவு செய்து இந்த கட்சி வந்தால் நாடு உருப்படாது. சத்தியமாக சொல்கிறேன், என் காரணம் எல்லாமே என் சாவுக்கு காரணம்.